நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM ஜுவல் ஆப் டுடே. ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை, ரூபாய் 90,000 அபராதம், நீதிமன்றம் தீர்ப்பு. இந்த வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டார். மேலும் ஞானசேகரனுக்கு ரூபாய் 90,000 அபராதம் விதித்தும் 30 ஆண்டுகள் எந்த தண்டனை குறைப்பும் இன்றி ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரன் குற்றவாளி என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்துள்ளார். இந்த வழக்கில் ஞானசேகரன் மீது 11 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டப்பட்டது. அத்தனை குற்றச்சாட்டுகளும் நிரூபணமானதாக அறிவித்த நீதிபதி ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கியுள்ளார். இந்த வழக்கில் 5 மாதங்களில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் தண்டனை விவரம் குறித்து ஞானசேகரனிடம் நீதிபதி கேட்டபோது தனக்கு வயதான தாய் இருப்பதாகவும் தனது தொழிலுக்கு நஷ்டம் ஏற்படும் என்பதாலும் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என குற்றவாளி ஞானசேகரன் நீதிபதியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். ஆனால் அரசு தரப்பில் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி அன்று 19 வயதான 2ஆம் ஆண்டு பொறியியல் மாணவி பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் போலீசார் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதே பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை டிசம்பர் 24ஆம் தேதி அன்று கைது செய்தனர். இந்த வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி உத்தரவிட்டது. இந்நிலையில் ஞானசேகரனை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்க சென்னை காவல் ஆணையர் கடந்த ஜனவரி 5ஆம் தேதி அன்று உத்தரவிட்டார். 100 பக்க குற்றப்பத்திரிகை. இந்த வழக்கில் கடந்த பிப்ரவரி 24ஆம் அன்று சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்க குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு விசாரணை கடந்த மார்ச் 7ஆம் தேதி அன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. தனக்கு எதிராக கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தவறானது என்றும் ஆதாரங்கள் இல்லாமல் தனக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை போலீசார் சுமத்தியுள்ளதால் இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என கோரி ஞானசேகரன் தரப்பில் தாக்கல் செய்த மனுவை மகளிர் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அன்று தள்ளுபடி செய்தது. அன்றைய தினமே குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்தது. அதில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடல், ஆதாரங்களை அழித்தல், கல்லூரி மாணவியை சட்டவிரோதமாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்து மிரட்டி நிர்வாணப்படுத்துதல், புகைப்படம் எடுத்து வெளியிடல் போன்ற பாலியல் குற்றங்களுக்காக தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் BNS சட்டத்தின் 12 பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கில் மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி முன்பாக கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று சாட்சி விசாரணை தொடங்கியது. தினந்தோறும் என்ற அடிப்படையில் நடத்தப்பட்ட இந்த விசாரணையில் காவல்துறை தரப்பில் 29 பேர் சாட்சியம் அளித்தனர். ஞானசேகரன் மீதான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கும் வகையில் அரசு தரப்பில் 75 சான்றுகள், ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கின் அனைத்து சாட்சி விசாரணை மற்றும் குறுக்கு விசாரணைகளும் நிறைவடைந்த பின்னர் கடந்த மே 20 முதல் மே 23 வரை இரு தரப்பிலும் 3 நாட்களில் தங்களது இறுதி வாதங்களை நிறைவு செய்தனர். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் MP மேரி ஜெயந்தி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரனுக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாகவும் அறிவியல் ரீதியான வலுவான ஆதாரங்கள் உள்ளதாகவும் கூறியதுடன் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வாதிட்டார். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இந்த வழக்கில் மே 28ஆம் தேதி, அதாவது இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதாலும் 5 மாதத்தில் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து ஞானசேகரன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்ட நிலையில் இன்று தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட உள்ளதால் நீதிமன்ற வளாகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தற்போது மகளிர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்து வரும் நீதிபதி ராஜலட்சுமி சென்னை பெருநகர 1வது கூடுதல் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளார்.
இந்த வழக்கில் தீர்ப்பளித்ததும் அவர் புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு எதிராக மொத்தம் 35 குற்ற வழக்குகள் பதியப்பட்டுள்ள நிலையில் அதில் பல வழக்குகளில் தண்டனையும் சில வழக்குகளில் விடுதலையும் பெற்றுள்ள ஞானசேகரனுக்கு எதிராக தற்போது 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.